இப்போது இன்றைக்கி தை அமாவாசை. தை அமாவாசைக்கு முன்னோர்கள் வழிபாடு வாழ்க்கையில் மிக ஏற்றத்தை கொடுக்குங்க. நீங்கள் எவ்வளவு தான் சாமி கும்பிடுங்க, அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நம்ம முயற்சி பண்ணாலும் தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தை அமாவாசை இன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு பண்ணி காகத்திற்கு சாதம் வைங்க, எள் கலந்த சாதம் வைங்க. அந்த காகங்கள் அதை வந்து சாப்பிடும் பொழுது உங்கள் முன்னோர்களே வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணதான் ஐதீகம். உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும், சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் காகத்திற்கு சாதம் வைங்க. தை அமாவாசை மட்டுமின்றி தினந்தோறும் காகத்துக்கு சாதம் வைங்க. தினந்தோறும் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் தான், ஒன்றுமே வேணாம். அவங்க மனசார நினச்சி அவங்கள எங்கள் தாய் வழி வந்த முன்னோர்களை போற்றி, எங்கள் தந்தை வழி வந்த முன்னோர்களை போற்றின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் தினந்தோறும் முன்னோர்களை ஆசீர்வாதம் பண்ண உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், மனசு சந்தோஷம் ஏற்படும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.